சுண்ணத்துற நேரம் தான் நீக்கிறியா இடையில ஒன்றுக்கு முடுக்குமானு யோசனையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒன்றுக்கு போகுது. ஓடி போய்ட்டு வந்துட வேண்டியதான். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد سيد العرب والعجم وعلى آله وأصحابه ينابي العلوم والحكم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله المولانا العظيم. எல்லா புகழும் ஏக அல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாம் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அவர்களை துயர்ந்தவர்கள் உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், அல்லாஹுடைய வலிமார்கள், நாதாக்கள், அத்துணை முஃமின்கள் மீதிலும் உண்டாவதாக என்று சொன்னதற்கு பின்னால், புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த பள்ளியிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இஅ்திகாஃபுடைய நியத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு செய்த ரஹ்மத்துகள்ல எக்கச்சக்கமான ரஹ்மத்துகள் இருந்தாலும், அல்லாஹ் எங்களை மனிதனாக பிறக்க வைத்தது மட்டுமல்லாமல் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்தில் வர வச்சு, அதுவும் அவங்கள நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்து, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரை மதிக்க சொன்னாங்களோ அத்தகைய அந்த வழிமார்களை மதிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்து வச்சதற்கு நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினாலும் அது ஈடாக மாட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த உபதேசத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்திலே சொல்கின்ற ஒரு வசனம், அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாபு லா ரைப ஃபீஹ். குர்ஆன், அதிலே எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன். ஆனால் அந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய முத்தகீங்களுக்கு தான் அது நேர்வழி காட்டும் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான். முத்தகீங்கள் என்று சொன்னால் யாரு? முத்தகீங்கள் என்றால் யாரு என்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அல்லதீன யுமினூன பில் கைப். முத்தகீங்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள், அதை ஈமான் கொள்வார்கள். வயகீமூன ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அளித்ததிலிருந்து அவர்கள் பிற மக்களுக்கு ஜகாத் கொடுப்பார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 பண்பை சொல்லி காட்டுகிறார். இதுல முதலாவது பண்பு என்னவென்றால், யுமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை நம்புவார்கள். இது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. வயகீமூன ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இது உடலோட சம்பந்தப்பட்டது. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்க கொடுத்ததிலிருந்து அந்த மக்களும் கொடுப்பார்கள்.
இது அவருடைய சொத்தோட சம்பந்தப்பட்டது. இது அன்புக்குரிய சகோதரர்களே, யுகீமூன ஸலா எல்லாரும் செய்யறாங்க தான், யாரும் தொழுகையை மறுக்கல. ஒமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் கொடுக்கணும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, யுமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்கின்ற விஷயத்திலே இன்று மக்களுடைய நிலைமை என்னவாகிவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், அஃபதுமினூன பிபாதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபாத், சில விஷயங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கொண்டுட்டு இன்னும் சில விஷயங்களை விட்டுடுறீங்களா அப்படின்னு அல்லாஹ் முனாஃபிக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். இந்த விஷயத்துல மறைவான விஷயங்களை ஈமான் கொள்கின்ற விஷயத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலில் மறைவான விஷயம் என்று சொன்னால் எங்களுடைய ஐம்புலன்களுக்கு புலப்படாத விஷயங்கள் தான் மறைவான விஷயங்கள். அதை அல்லாஹ் நாடியவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இந்த மறைவான விஷயங்கள் என்று சொல்கின்ற போது சுவர்க்கம் எமக்கு மறைவான விஷயம்தான், நாங்க யாரும் பார்க்கல. நரகம் மறைவான விஷயம்தான், மலாய்க்காமார்கள் மறைவான விஷயங்கள் தான், நாங்க யாரும் பார்க்கல. மௌத்துக்கு பின்னால் நாங்கள் எழுப்பாட்டப்படுவோம், அதுவும் கைபு தான், மறைவான விஷயங்கள் தான். யுமினூன பில் கைப், இது எல்லாத்தையும் ஈமான் கொள்ளணும். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இது மட்டுமல்ல, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில எது எது எல்லாம் மறைவான விஷயங்கள் என்று குர்ஆன்ல சொல்லியிருக்கின்றானோ அத்துணை மறைவான விஷயங்களையும் ஈமான் கொண்டால் தான் அவர் யுமினூன பில் கைபா ஆகுவார். இல்லைன்னா கொஞ்சத்தை எடுத்துட்டு கொஞ்சத்தை விட்டா அவர் முஃமினுடைய லிஸ்ட்ல வரமாட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று அறப்போர் புரிந்த அந்த சுஹதாக்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம், அவர்கள் மௌத்தானவர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம், அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்திலே ஹயாத்தாக இருக்கின்றார்கள். எங்கட பார்வையில வேணும் என்று சொன்னா அவங்க மௌத்தானவங்க மாதிரி, ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஹயாத்தானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். இது நாங்க எந்த அளவுக்கு ஈமான் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சுஹதாக்கள், அதற்கு மேலால் உள்ள நபிமார்கள், அந்த ஷஹீதுடைய லிஸ்டுக்கு போயிட்டு வந்தவர்கள், யுத்தத்துக்கு போயிட்டு திரும்ப வந்தவர்கள், அவர்களும் சுஹதாக்கள் தான். அதையும் விட பெரிய நஃப்ஸோடு போர் செய்த அந்த சுஹதாக்கள், அவர்களும் சுஹதாக்கள் தான். இவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, சிலவங்க சொல்லுவாங்க பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் என்று சொன்ன உடனே இன்னைக்கு காந்தி எங்கட உள்ளத்துல வாழ்றாரு இல்லையா, அத மாதிரிதான் இவங்களும் எங்கட உள்ளத்துல வாழ்றாங்க. உள்ளத்துல வாழ்றது அல்லாஹ் சொல்லல, அதனாலதான் அல்லாஹ் பின்னுக்கால சொல்லிட்டான், யுர்ஸகூன், அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவ இப்பயும் அவர்கள் ரிஸ்க் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய நிலைமை என்ன? இதை சிலவங்க நாங்க இப்படி நினைக்கலாம், மௌத்தானவங்கன்னு சொல்லக்கூடாது, ஆனா நினைக்கலாம், என்னதான் இருந்தாலும் மௌத்து தானே, சொல்லக்கூடாதானா? அப்படியும் கூடாதுன்னு அல்லாஹ் அதுக்குன்னு வேறொரு ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கிட்டான். வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா, அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று ஜிஹாது செஞ்சு அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்தாங்க இல்லையா, அவங்க மௌத்தானவங்கன்னு சொல்ல வானம் அல்ல, நினைக்கவும் வானம் என்னட்டான் அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர், இது ஒரு மறைவான விஷயம். எங்களை பொறுத்தவரையில எங்கட கண்ணுக்கு எங்கள் அது விளங்கல்ல. அவர்கள் ஹயாத்தோட இருக்கிறது எங்கட ஐம்புலன்களுக்கு புலப்படவில்லை. அது அல்லாஹ் சொல்றான், வலா கில்லா தஷ்உரூன், அதை நீங்க உணர மாட்டீங்க. நான் சொல்றேன், நம்பத்தான் வேணும். யுமினூன பில் கைப், அவர்கள் இன்னும் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள் என்பதை யார் நம்பவில்லையோ அவர் லா யுமின், ஈமான் கொள்ளாதவர். ஈமான் கொண்டவர் என்று சொல்றா இருந்தா அது முனாஃபிக்காகத்தான் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால இன்னைக்கு சிலவங்க என்ன செய்யறாங்கண்டா, அவங்க ஹயாத்தோடு இருந்தா அது பெரிய பிரச்சனையே. ரோட்டோரத்தில் அவங்களோட கபர் இருந்துன்னு சொன்னா போற வாகனங்களுடைய சத்தம் எல்லாம் கேட்குமே, அவங்களுக்கு படுக்கையில போமே நிம்மதியாக. நமக்கு நோமத்தில் அருசன் அல்லாஹ் நல்லடியார்களை பார்த்து சொல்லுவான் தானே, புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்குங்க உண்டு. அப்ப இவர் தூங்காமத்தானே இருப்பாரு, அவருக்கு சத்தம் எல்லாம் கேட்கும் தானே. இவரோட புத்தியை பயன்படுத்துறாரு. அல்லாஹ் சொல்றான் நம்புங்கண்டு, இவரோட புத்தியை பயன்படுத்துறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இது முனாஃபிக்குகளுடைய பேச்சு.
இந்த விஷயத்துல நாங்க மிச்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். இன்னும் சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நீங்க ஜியாரங்களுக்கு போறீங்களோ போகலையோ கவலை இல்லை, ஆனால் அங்க உள்ளவர் ஹயாத்தோட இருக்கிறார்ன்றதை நம்பலண்டா ஈமான் பைத்திரும், புகழண்டா ஈமான் போகாது, நம்பலண்டா ஈமான் பைத்திரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லிட்டான் அவங்க ஹயாத்தோட இருக்கிறது. இப்ப நாங்க நம்பிக்கிறது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய் என்றதை பரிசீலிக்கிறதுக்கு நாங்க ஒரு ஜியாரத்துக்கு முன்னால போனா எங்கட நடவடிக்கை எப்படி இருக்குதுன்னு நாங்க பார்த்தாலே போதும். அந்த ஜியாரத்துக்கு முன்னால போய்த்து நிக்கிற நேரத்துல எங்கட நடவடிக்கை அவங்க ஹயாத்தோட இருந்தா அவங்களுக்கு முன்னால நாங்க எப்படி நடப்போமோ அத மாதிரி நடக்கிறோமா, இல்லாட்டி அந்த இடத்துல போய்த்து நாங்க அரட்டை அடிக்கிறோமா என்று பார்த்தா, அன்புக்குரிய சகோதரன், நாங்க உண்மையிலே ஈமான் கொண்டிருக்கிறோமா அல்லது பொய்யாகத்தான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோமா என்பதை நாங்கள் பரிசீலித்து பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னும் எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லியிருக்கின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லயும் சொல்லியிருக்கிறான். உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமையில் சொல்லப்படக்கூடிய ஸலவாத்துக்கு எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னாங்க இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எங்கட கண்ணுக்கு காணுதா? காணுது இல்லை. எங்கள் ஐம்புலன்களால உணர முடியாத ஒரு விஷயம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது, நம்பத்தான் வேணும். நம்பலன்னு சொன்னா அவர் முஃமின் இல்லை. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல வருவது, பள்ளியில இருந்து ஒரு சின்ன ஒரு ஊத்த துண்டை எடுத்து ஒருத்தர் வெளியில கொண்டு போய் போடுறாருன்னு சொன்னால் அதையும் கூட எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. ஒரு இதத் அலைய உஜூர் உம்மதி, என்னுடைய உம்மத்துடைய கூலிகள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. ஹத்தல் கதாத்துல்லதி யுஹ்ரிஜுஹா மினல் மஸ்ஜிதி, பள்ளியிலிருந்து ஒருத்தர் தூக்கி கொண்டு போற சின்ன ஊத்த. அன்புக்குரிய சகோதரர்களே, இது எடுத்து காட்டப்படுவதுன்னு சொன்னா இன்றைக்கு நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்ற நம்பிக்கை யாருக்கு இல்லையோ அவர் மறைவான விஷயத்தை ஈமான் கொள்ளாதவர். இந்த நம்பிக்கை வேணும். ஹதீஸ வேணுமென்னா என்ன செஞ்சிருவாங்க? லைஃப்னு சொல்லிடுவாங்க. ஹதீஸ் லைஃப் ஒன்றும் இல்லை. திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ், அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ், அது இப்னு ஹுஸைமால வரக்கூடிய ஹதீஸ் அறிவிச்சுட்டு சஹீஹான ஹதீஸ்னு சொல்கிறார்கள். சரி, ஒருவேளை அவங்களோட கருத்துப்படிக்கு லைஃப் என்றே நாங்க வச்சுக்கொள்வோமே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா அதை பத்தி, ஃபஸயரல்லாஹு அமலகும் வரசூலுஹு வல் முஃமினூன், உங்களுடைய செயல்களை அல்லாஹ் பார்க்குகின்றான், வரசூலுஹு அல்லாஹ்வுடைய ரசூலும் பார்க்குகின்றார்கள், வல் முஃமினூன அல்லாஹ்வுடைய நல்லடியார்களும் பார்க்கின்றார்கள், காமிலான முஃமின்களும் பார்க்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப எங்களை இவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னு அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் லா யுமினூன பில் கைப், அவர் மறைவான விஷயத்தை ஈமான் கொள்ளாதவர். அதனால தான் நாங்க பாருங்க மௌலூதுல அந்த கஃபாருல் கதாயான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். அவங்ககிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். அவங்க பார்த்து கொண்டிருக்க ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அவர்கள் எங்களுக்கு புனிதமாக தந்த தீனுல் இஸ்லாம், அதுல நாங்க தாண்டோண்டித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கும் போது உங்களுக்காக வேண்டி நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். உங்களிடத்திலே நல்ல காரியங்களை பார்க்கின்ற போது அதற்காக வேண்டி நான் அல்லாஹ்வை புகழுகிறேன். அப்ப நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை நோடிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்க எங்களுக்கு பக்குவமாக தந்த மார்க்கத்தை நாங்க பேணாம இருக்கிறதால அவங்களோட உள்ளத்தை நோவிக்கிறோம். இதுக்கு போய் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு வேலை இல்லை. முதல்ல அவங்கள்ட்ட கேட்கணும், அந்த கஃபாருல் ஹதாயா, நாயகமே நீங்க எங்கட பாவத்தை மன்னிக்க கூடியவங்க, மன்னிச்சுக்கோங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கணும். இவருக்கு அநியாயம் செஞ்சுட்டு அவர்கிட்ட போய் கேட்டு வேலை இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அவர் முஃமினாக மாட்டார். அங்க மட்டுமல்ல கேட்கணும், நாதாக்களும் பார்க்கிறதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். வல் முஃமினூன், உண்மையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களும், ஃபஸயரல்லாஹு அமலகும் வரசூலுஹு வல் முஃமினூன், உங்களுடைய அமல்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க பார்த்து கொண்டு இருக்க, அவங்க கஷ்டப்பட்டு தந்த இந்த மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை நாங்க செய்யற நேரத்துல அவங்களோட மனசை நாங்க நோவடிக்கிறோம். அதனால தான் நாங்க அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் மறைவான விஷயங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இதை நம்புறது கஷ்டம் எங்க ஆட்களுக்கு. அது எப்படி பார்க்கறாய்க்கும், சாத்தியமா இருக்குமா? ஆனா எதை நம்புவாங்கன்னு சொன்னா ஹதீஸ்ல வருது, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, ரத்தம் ஓடுற இடம் எல்லாத்தையும் சைத்தான் ஓடுறான்னு சொன்னா அதை நம்புறாங்க. எங்கட உடம்புல சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான்றதை நம்புறாங்க.
இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு. இந்த சைத்தான் நிக்கிறானே, அவன் உங்களை பார்த்து கொண்டு நிக்கிறான். அவன் மட்டுமல்ல, வ கபீலுஹு, அவனுடைய பட்டாளம் எல்லாம் சேர்ந்து உங்களை பார்த்து கொண்டு நிக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை நம்புறாங்க. சைத்தானுங்களை பார்க்கிறான், அவனங்களை கெடுத்துறான், அவனுடைய பட்டாளங்களும் சேர்ந்து எங்களை கெடுத்துறான் அப்படி என்ற விஷயத்தை நம்புகிறார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கிறாங்கன்னா நம்ப இயலாது. அவங்களுடைய பட்டாளம் சஹாபாக்கள் பார்க்கிறார்கள்னா நம்ப இயலாது. உண்மையான முஃமின்கள் எங்களை பார்க்கின்றார்கள்னா அதை நம்ப இயலாது. அப்ப அஃபதுமினூன பிபாதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபாத், உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை உடுறீங்களான்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்க கை வைக்கிறாங்கன்னு பாருங்க. ஏண்டா யுமினூன பில் கைப்ல பிழை வந்துட்டேன்னு சொன்னா அதுக்கு பிறகு அவர் தொழுதுதான் என்ன, ஜகாத் கொடுத்துட்டான் என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த மறைவான் இதை சொல்வதனுடைய நோக்கம் என்ன? எங்களுடைய ஈமானை நாங்க புதுப்பிச்சு கொள்ளணும். எங்களுடைய ஈமான்ல சில நேரங்கள்ல அந்த இடங்களுக்கு போற நேரத்துல ஒரு உள்ளச்சம் வரவில்லை என்றால், ஒரு கண்ணியம் வரவில்லை என்றால் நாங்க அதை பரிபூர்ணமாக ஈமான் கொள்ளலன்னு அர்த்தம். ஷாஹுல் அமீத் நாயகத்துடைய மாசத்துல நாங்க இருக்கிறோம். நாயகம் அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நம்பிக்கை எங்களுக்கு வரணும். அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் சொல்றான் ஆற்றலை நான் கொடுத்திருக்கிறேன் என்று. அதுக்கு பிறகு மறு கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் மௌத்தாக போனதுக்கு பிறகு முதல்ல கேட்கப்படுற கேள்வி தொழுகை அல்ல. அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. மா தகூலு ஃபி ஹக்கி ஹாதர் ரஜுல், புகாரில வர ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டப்படும். இது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்கட விஷயத்துல நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்பான் அல்லாஹ். மா தகூலு ஃபி ஹக்கி ஹாதர் ரஜுல், மன் ஹாதான்னு கேட்கல, இவங்கட விஷயத்துல நீங்க என்ன சொல்றீங்கன்னு தான் அல்லாஹ் கேட்பான். அந்த நேரத்துல முஃமினாக இருந்தால் சந்தோஷமாக சொல்லுவாரு, ஹுவ சய்யிதுனா வ ஹபீபுனா வ நபியுனா வ ஸஃபியுனான்னு ஸலவாத்தை ஓதிக்கிட்டு வைத்துடுவாரு. முனாஃபிகா இருந்தா அல்லாஹ் புகாரில வர ஹதீஸ், லா அத்ரி, ஐயோ இவர் யாருன்னு எனக்கு தெரியலையே, யாருன்னு தெரிஞ்சா தானே அவருடைய விஷயத்துல என்னன்னு சொல்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நம்பணும். மறைவான விஷயம்தான், நம்பணும். ஒரே நேரத்தில் எத்தனை பேர் அடக்கப்படுறாங்க? இலங்கையில் எத்தனை பேர் அடக்கப்படுறாங்க? அமெரிக்காவில் நாடு முழுக்க அடக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லா கபறுகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தரிசனம் காட்டப்படுகிறது. இந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அவர் யுமினூன பில் கைபா ஆக மாட்டார். அப்ப அவங்க ஹாலிராகிறாங்கன்ற விஷயம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும். இன்னும் சில பெரியார்கள் என்ன சொல்றாங்கண்டா, ஹாலிரார் சொல்றது கூட அதபு குறவா. ஏன்னு சொன்னா ஹதீஸ்ல வருது, ஒரு இலத் அலைய, என் மீது எடுத்து காட்டப்படுகிறது. ஜனாதிபதிக்கு இங்க வந்துதான் பார்க்கணும்னு தேவையில்லை, கேமராவை போட்டும் அவரு பார்த்துக் கொள்வார். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போய்த்து வந்த நேரத்துல குஃபார்கள் கேட்டார்கள், பைத்துல் முகத்தஸ் பள்ளி எப்படி என்று. ஒரு இடத்துக்கு ஒரு முறை போய்த்து வந்தா அந்த பள்ளியில் எத்தனை தூண் சொல்லலுமா, எத்தனை ஃபேன் சொல்லலுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியே அந்த காட்சியை எடுத்து காட்டப்பட்டது. அவங்க அங்க போய்த்து பார்க்கணும்னு தேவையில்லை, எங்களை அங்க எடுத்து காட்டப்படுது. அவங்க வாரண்டு செல்றது கூட ஒழுக்க குறவா. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு எங்களுடைய ஈமான் இருக்கும். இதுதான் யுமினூன பில் கைப். இங்க ஓட்டையை விட்டுட்டு அதுக்கு பிறகு என்னதான் அவர் வணக்கத்துல மூழ்கினாலும் வேலை இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரி தான் அல்லாஹ் பல்கீஸ் ராணியுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அவங்களுடைய சிம்மாசனம் ஒரு கண் சிமிட்டுற நேரத்துல அவங்களுக்கு முன்னால கொண்டு வைக்கப்பட்ட சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஜின் சொல்றார், இஃப்ரீத் என்ற ஜின் சொல்றார், இந்த மஜ்லிஸ் முடியறதுக்கு முன்னால, நீங்க எழும்புறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து தாரேன். காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப் அன ஆதீக பிஹி கப்ல அய்யர்தத்த இலைக தர்ஃபு. உங்களோட கண் சிமிட்டுற நேரத்தில் நான் குழந்தை வைக்கிறேன். கண் சிமிட்டுற நேரத்துல ஒரு ஊச குழந்தாலே பெரிய விஷயம். எத்தனையோ மைல்களுக்கு அப்பால உள்ள அந்த சிம்மாசனம் 80 அடி பெரியதான். 80 வாசல்களை தாண்டித்தான் அந்த சிம்மாசனம் இருக்கிற இடத்துக்கு போகணுமா? தஃசீர்கள்ல வருகிறது. அந்த சிம்மாசனத்தை வச்சுதான் பொருள் கெட்டியே இருக்கிறாங்க கட்டடத்தை. கட்டடத்தை உடைக்காம சிம்மாசனம் வெளியே வரவே இயலாது. அப்படியான சிம்மாசனம் பல்கீஸ் ராணி வார நேரத்தில் முன்னுக்கு இருக்குது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான்.
அல்லாஹ் வலிமார்களுக்கு இந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான்னு குர்ஆன்ல சொல்ற நேரத்துல அதை நம்புறதுக்கு எங்களுக்கு என்னப்ப தயக்கம்? அன்புக்குரிய சகோதரர்களை, நம்பித்தான் ஆக வேண்டும். இதை நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அவர் பரிபூர்ணமான ஈமான் இல்லைன்னு அர்த்தம். இதே மாதிரி ஹதீஸ்ல வருகிறது, அவங்க ஒரு வலியுள்ள நபி அல்ல, அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்தவங்க ஒரு வலியுள்ள அவர்கள் நபி அல்ல. அப்ப அந்த நபியின் மூலமாக அல்லாஹ், அந்த வலியின் மூலமாக அல்லாஹ் அந்த கராமத்தை வெளிப்படுத்துகிறார். தபரானில் வரக்கூடிய ஹதீஸ், வபிஹிம் யும்தரூன் வபிஹிம் யுர்ஸகூன், இந்த வலிமார்கள் மூலமாகத்தான் வானத்திலிருந்து மழை பொழிகிறது, ரிஸ்க் அளிக்கப்படுவதெல்லாம் இந்த வலிமார்கள் மூலமாகத்தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். இதையும் சிலவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதை எப்படி நம்புறது? இவங்களால தான் எல்லாருக்கும் மழையாம். ஒரு 40 வலியுள்ளா உலகத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக வேண்டிதான் இருக்கிற எல்லாருக்காக வேண்டியும் மழையாம், எல்லாருக்காக வேண்டியும் ரிஸ்கா ஹதீஸ்ல வந்து இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்பத்தான் வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கியாமத்து நாள் என்பது வரமாட்டாது. ஒரு மனிதர், உண்மையான ஒரு மனிதர் இருக்கின்ற வரைக்கும் அவர் அல்லாஹு அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த மனிதன் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் உலகத்தை அழிக்க மாட்டார். இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், ஒரு பரிபூர்ணமான ஒரு வலி, உண்மையான ஒரு மனிதன், உண்மையான ஒரு முஃமின், அவர் அல்லாஹு அல்லாஹ் அந்த ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் கோடான கோடி எல்லாத்துக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் மழை, எல்லாருக்கும் தேவையான எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவான் இந்த ஒரு மனுஷனுக்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் எங்களுக்கு சஹீஹான ஹதீஸ்கள் மூலமாக எங்களுக்கு தரப்பட்ட செய்திகள். இதை நாங்க நம்புவோம். நம்பலன்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் ரசூலும் பொறுப்புதாரியாக மாட்டார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வலிமார்களுடைய பரக்காத்தால தான் இன்றைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வேணும். அந்த நன்றி உணர்வு எங்களுக்கு வேணும். இந்த நன்றி உணர்வை நாங்க எப்படி வெளிப்படுத்துறது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துல அல்லாஹ் வந்து ஒரு சாப்பாட்டு தட்டை இறக்குறதுக்காக வேண்டி அந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாயிதத்த மினஸ்ஸமாயி தகூனு லனா ஈதல் லிஅவ்வலினா வ ஆகிரினா. ஒரு உணவு தட்டு இறங்குறதுக்கு அதுக்கு நாங்க பெருநாளே கொண்டாடுவோம்ன்றாங்க அவங்க. எங்களுக்கு இன்றைக்கு ஹயாத்தை போட்டு வச்சிக்கிறதும் ஈமான போட்டு வச்சிக்கிறதும், இன்றைக்கு மழை பெய்யறண்டா அது பெய்யறதும், இன்றைக்கு எங்களுக்கு தந்திக்கும் இந்த ஃபேனில் இருந்து வரக்கூடிய இந்த காத்திலிருந்து, இந்த வெளிச்சத்திலிருந்து எல்லா சுவண்டிகளும் இவர்கள் மூலமாகத்தான் எங்களுக்கு கிடைக்குது என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொல்ற நேரத்தில் அவங்களுக்கு நன்றி உபகாரமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? அதுக்கு பிரதி உபகாரமாக நாங்கள் என்ன செய்கின்றோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள்ல கொடியேற்றுறோம் எல்லா இடத்துலையும். அதுவும் கூட ஏத்தாமத்தான் இருந்தாங்க எங்கட பள்ளிகள் எல்லாம். காஃபிரை வச்சு அல்லாஹ் படிச்சு கொடுத்தான், நன்றி உணர்வோடு இருக்கப்படிட்டான். எல்லா பள்ளியெல்லாம் கொடியேற்ற தொடங்கிட்டாங்க. நாட்டுல எல்லா பள்ளியிலும் கொடியேற்றுறாங்க சுதந்திரம் கிடைச்ச நாளாம். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன கிடைச்ச சுதந்திரம்? எங்களுக்கு கிடைச்ச சுதந்திரம் மாதிரியா அது? ஈமானுக்கு கிடைத்த சுதந்திரம். மழை இவங்க மூலமாகத்தான், ரிஸ்க் இவங்க மூலமாகத்தான். அவங்களுக்காக ஒரு கொடி என்று சொன்னா நாங்க யோசிக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எங்கட ஈமானுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையான ஒரு காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கட புள்ள குட்டிகளுக்கும் நாங்க இந்த விஷயங்களை அவங்களோட காதல எத்த வைக்கணும். இதுக்கு புறகுள்ள விஷயங்கள்ல வேண்டியது ஈமானுடைய விஷயத்துல மிச்சமும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வலிமார்களுக்காக நாங்க என்ன செய்கிறோம்? அவங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக நாங்க ஆக்குறோம் கந்திரி என்ற பேர்ல, நாங்களே திங்குறோம். இதுதான் நாங்க செஞ்சுட்டு போற வேலை. உண்மையிலே ஒருத்தர் பார்த்து கவலைப்படுற ஆளா இருந்தா என்ன செய்யணும்? பார்த்து நீங்க தின்னாம மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இது கொடுக்கவே வேணாம். அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லி, எத்தனை பேர் இன்னைக்கு குமர்கள் இருக்கிறாங்க கல்யாணம் முடிக்காம, அவங்களுக்கு கொடுக்கலாம் தானே. எத்தனையோ குமர் காரியங்கள் இருக்குதானே, அதுக்கு செய்யலாம் தானே. அன்புக்குரிய சகோதரர்களை, செய்யலாம், தாராளமாக செய்யலாம். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் தான் இது. செல்ல போனா அது செய்யப்படாத விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த நிக்காஹ்ல செலவு குறைவா இருக்குதோ அந்த நிக்காஹ் தான் பரக்கத்தான நிக்காஹ். அதை போய்த்து ஆடம்பரமா செய்யறதுக்கு நாங்க உதவி செய்யறதை விட இதுக்கு செலவழிச்சுட்டு போறது எவ்வளவு மேல். ஆனா மக்களுக்கு எப்படி விளங்குது? அதுக்கு செலவழிக்காமிக்கிறது தவறு மாதிரியும் இதுக்கு செலவழிக்கிறது தவறாகவும் விளங்குது. அப்ப எந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய மூளையை கழுவப்படுவது, எந்த அளவுக்கு
அளவுக்கு ஹக்க பாத்திலாக எங்களிடத்திலே திணிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் சற்று சூதானமாக இருந்து கொண்டு வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த மறைவான விஷயங்கள் இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இந்த மறைவான விஷயங்களை நாங்கள் ஏண்டிய மட்டுக்கும் ஈமான் கொண்டு எங்கட சுன்னத்துல் ஜமாத்துடைய உலமாக்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கட்டாயம் எங்கட புள்ளகள் அங்கே கணுப்போம். இன்றைக்கு என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் மற்ற இயக்கத்துள்ளவங்க ஒவ்வொரு வகையான தியாகங்கள் செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு எங்கட புள்ளகளிக்கிட்ட அந்த தியாகம் செய்யக்கூடிய தன்மை இல்லை. ஏன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி வசையா ஊது கரீபா அப்படியே குறைஞ்சு கொண்டு வரும்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக வேண்டியோ தெரியாது, அதில் அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள். எனவே இந்த விஷயத்தில் அக்கறையை செலுத்தி ஈமான் பழுது போகாம பாதுகாப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் மேலும் யார் யாரெல்லாம் எங்களிடத்திலே துஆ செய்ய சொல்லி சொன்னார்களோ அவர்களுக்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக சொல்ல போனால் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இன்னும் ஒன்று சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்ற நேரத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் ஹயாத்தா நாக்கல மௌத்தா நாக்கல உசுராக்கிறதுக்கு அந்த ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தான். அதே மாதிரி இன்னும் பிறவியிலே குருடாக பிறந்தவர்கள் இவர்களை குணப்படுத்துகிற ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தான். வெங்குஷ்டம் கருங்குஷ்டம் இதை குணப்படுத்துகிற ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்தான். இது எல்லாத்தையும் கொடுத்தது எதனால அப்படின்னு நல்லா சொல்ற நேரத்தில் இது ஐயத்துக்க பிரூஹில் குதுஸ், ரூஹுல் குதுஸ் என்ற சர்டிபிகேட் மூலமாக தான் நல்லா இதெல்லாம் கொடுத்திக்கிறான்னு நல்லா குர்ஆன்ல சொல்றான். ரூஹுல் குதுஸை கொண்டுதான் இதெல்லாம் கொடுத்த நல்லா சொல்றான். இந்த ரூஹுல் குதுஸ் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச வேலை என்ன? மௌத்தானவங்களை ஹயாத்தாக்கினாங்க. அதே மாதிரி பிறவியிலே குருடாக உள்ளவங்களை குணப்படுத்தினாங்க. வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் போன்ற நோய்களை குணப்படுத்தினாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சர்டிபிகேட் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் கொடுக்கல, இன்னும் தாருக்கு கொடுப்பாங்கன்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டிட்டாங்க. எப்படி சொல்லி காட்டினாங்கண்டா, ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து பாடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து பாடுகிறார்கள். அவங்களுக்கு கொடுத்த சர்டிபிகேட் இந்த சர்டிபிகேட் தான். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தாங்க இல்லையா, ஐயத்துக்க ரூஹுல் குதுஸ், அதே சர்டிபிகேட்டை தான் அல்லாஹ் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. என்ன சர்டிபிகேட்? ஐயதகல்லாஹு பிரூஹுல் குதுஸ், அல்லாஹ் அவங்களை ரூஹுல் குதுஸை கொண்டு வலுப்படுத்துவானாக. அப்ப அந்த சர்டிபிகேட் கிடைச்ச அந்த ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு டேலண்ட் எப்படி இருக்கும்? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ள டேலண்ட் எல்லாம் அங்க இருக்கும். இல்லைன்னு சொன்னா சர்டிபிகேட் வித்தியாசம், ரெண்டும் ஒரே சர்டிபிகேட் தான். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்ப இதற்காக அந்த சர்டிபிகேட்டை ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து பாடினதால. புகழ்ந்து பாடினா என்ன விஷயம்? ஈமான் வலுவாகுது, அங்க ஈமான் இருக்குது. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு ஈமான் வலுவாகணும் என்று சொன்னால் நாங்க அவர்களை நினைப்பது மட்டுமல்ல, அவர்களை ஜியாரத்து செய்வது மட்டுமல்ல, அவங்களை புகழ்ந்து பாடணும். எங்களுக்கும் இந்த சர்டிபிகேட் கிடைக்கும். இன்னைக்கு நாங்க எத்தனையோ மௌலூதுகள் மோதுறோம் தான், ஆனா எங்களாலும் நடந்த காரியம் இல்லை. எங்கட நோயை எங்களுக்கு குணப்படுத்திக் கொள்ளலாம் இருக்குது என்று சொன்னா, அன்புக்குரிய சகோதரரை, நாங்க பாடின அந்த பாடல்ல, நாங்க புகழ்ந்த அந்த புகழ்ல ரூஹானியத்து இல்லைன்னு அர்த்தம். அதே இது நாங்க பக்தியாக, அதே இது நாங்க பக்குவமாக, அதே இதை முன்னால் உள்ளவர்கள் செய்தது போல நாங்களும் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சக்தியை அல்லாஹ் எங்களுக்கும் தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னா, சுன்னத்துக்கள் செய்கின்றார்கள், கொஞ்சம் பேர் செய்ய வானம் என்று சொன்னாலும் நாங்க செய்கிறோம் தான். ஆனா அதை பத்தி ஒரு கண்ணியம் உள்ளத்துல இல்லாம போய்த்துட்டு இன்றைக்கு எல்லாரும் தொப்பி போடுறாங்க சுன்ன ஜமாத்துன்னு சொல்லி, ஆனால் அதை பத்தி ஒரு கண்ணியம் உள்ளத்துல இல்லை. அதனால தான் போன உடனே அப்படி கலட்டி சும்மா இப்படி தூக்கி போட்டுரும். ஒரு சுன்னத்து என்ற உணர்வு இருந்தால் நாங்க அப்படி தூக்கி போட்டிருக்க மாட்டோம். இன்னைக்கு தராவி 20 ரக்காத் தொழுகிறார்கள் தான், சுன்னத்து என்ன நினைப்பு உள்ளத்துல கண்ணியமாக இருக்க வேண்டும். இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் என்ற நினைப்பு எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு யகூதிகளுடைய நோக்கம் எங்களை இதை இல்லாமல் ஆக்குறது நோக்கம் அல்ல. இந்த தொப்பி எங்களை தள்ளிந்து கலட்டோடும் என்றது அவங்களுக்கு நோக்கம் அல்ல. எங்களை இந்த சுன்னத்தான காரியங்களை செய்யாமிக்க வைக்கணும் என்றது அவங்களோட நோக்கம் அல்ல. அவங்களோட நோக்கம் உள்ளத்துல இருந்து அந்த கண்ணியத்தை எடுத்து போடும்.
கண்ணியத்தை எடுத்து போட்டதுக்கு பிறகு இவர் என்னதான் புழிஞ்சாலும் என்ன, நிமிந்தாலும் என்ன, அதுல எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இஹ்லாஸாக நாங்கள் இந்த காரியங்களில் நாங்கள் ஈடுபடுகின்ற போது அந்த ஆற்றல் அல்லாஹ் எங்களுக்கும் தருவான். அல்லாஹ் மௌத்தானவங்களையே ஹயாத்தாக்குற ஆற்றலை இதனால கொடுத்தானண்டா, நோயை குணப்படுத்துற ஆற்றலை கொடுத்தானண்டா, நாங்க ஓதப்போல ஆக குறைஞ்சது எங்கட நோயாலும் போகணுமே. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏண்டா நாங்க எப்படி நினைக்கிறோம் என்று சொன்னா, என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லாம் கபருக்குள்ள மௌத்து தான், ஆனால் செல்லப்படாது வாயால, அந்த நினைப்போட தான் இருக்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு எத்தனையோ பேர் ஒரு ஜியாரத்துக்கு முன்னால போய்த்து நின்றார், அந்த உண்மையான கண்ணியம் இல்லை. எங்கட பழைய மக்களுக்கிட்ட இருந்த அந்த கண்ணியம் இல்லை. அந்த கண்ணியம் இல்லாம நாங்க அவங்க உள்ளுக்கு செத்தவங்க நவுது பில்லாஹி மின்னா அந்த நினைப்போட போய்த்து நின்று கொண்டு என்னதான் செஞ்சாலும் வேலை இல்லை. இந்த ஈமான் எங்களுக்கு வரணும் இடத்துக்காக வேண்டிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஸூருஹா, ஜியாரத்து செய்யுங்க, நீங்க உங்களுக்கு அந்த ஈமான் வரணும், உள்ளுக்குள்ளவர் ஹயாத்தோட தான் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும். அதனால போய் நீங்க சலாம் சொல்லுங்க, அந்த சலாம் அவங்களுக்கு கேட்குது. சலாத்தை திருப்பி செல்லாதவருக்கு போய்த்து சலாம் செல்ல என்ன பரோசனம்? கல்லு கிட்ட மண்ணு கிட்ட போய்த்து சலாம் செல்ல என்ன பரோசனம்? அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்கள்ட்ட இருந்து பதில் சலாம் எங்களுக்கு கிடைக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ற நேரத்துல அவங்க எங்களை பார்த்து வலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக என்று சொன்னா அந்த துவா போதும் இல்லையா? நாங்க வாழ்நாள் முழுக்க சீதேவியா வாழ்ந்துட்டு போறதுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, கஷ்டங்கள் வரும் தான். பாத்தில்காரர்களை பார்க்கின்ற நேரத்திலே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், எங்களுக்கு பார்க்க நல்லா தானே இருக்கிறாங்க, நாங்க தானே கஷ்டப்படுகிறோம் என்றத மாதிரி எங்களுக்கு விளங்கும். துனியாவுடைய விஷயத்திலே அவர்கள் எங்களை விட மேலாக எங்களுக்கு தெரிந்தாலும், அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமானுடைய விஷயத்தில நாங்க பரிபூர்ணமாக இருக்கிறோம் என்ற அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம் எங்கள்கிட்ட வெளிப்படும். இன்னைக்கு ஷாஹுல் ஹமீத் நாயத்தை நாங்க ஞாபகப்படுத்துறோம். என்ன தேவை வந்துச்சு, என்ன தேவை எங்களுக்கு? நாங்க அவங்கள பார்த்திருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லிட்டான் அவங்கள கண்ணியப்படுத்த சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அவங்க எங்களை பார்க்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்காண்டி தான் எங்களுக்கு மலையே இறக்குறான் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார்கள். அதுக்கு பிறகு நாங்க என்ன யோசிக்கிறதுக்கு இருக்குது? அவங்கள புகழ்ந்து போதுமா? அப்ப எப்பயுமே அவங்களோட காலை பிடிச்சு கொண்டு கெஞ்சி கொண்டு இருந்தாலும் அவங்க மூலமாக நாங்க பெறுகிற அந்த நியமத்துக்கு, அந்த ரஹ்மத்துக்கு ஒரு சொட்டும் ஈடாக போறதில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லதீன யுமினூன பில் கைப், இதுதான் முஃமினுடைய குணம். அல்லாஹ் ஹிதாயத்துக்குள்ள ஒன்னாவது படித்தரமாக சொல்றது இந்த மறைவான விஷயங்களை நம்பணும். இதுல எங்கட புத்திய கொழுந்து போடக்கூடாது. இந்த இடத்துல இன்றைக்கு எதுக்கு எடுத்தாலும் அவங்களோட புத்திய போட்டு என்ன செஞ்சிடறாங்கன்னு அதை இல்லாமக்குறாங்க. பாத்தில்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? இதை சொல்ல ஒரு விஷயத்தை இன்றைக்கு என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா, இந்த பிள்ளைகளுக்கு சோறு தீத்துற நேரத்துல பேய் வரும் என்று பயங்காட்டுற மாதிரி, ராவைக்கு தூக்கமாக போல பேய் வரும் என்று பயங்காட்டுற மாதிரி சிறுக்கு பயங்காட்டி என்னமோ அது அப்படியே மனசுல எல்லாருக்கும் பதிஞ்சு போச்சு. அதை செய்யறதுக்கு பயமாயிட்டு, செஞ்சாலும் கொஞ்சம் யோசனை, சரியா இருக்குமோ பிழையா இருக்குமோன்னு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரே விஷயத்தை 10 முறை சொன்னதுக்காக வேண்டி அது உண்மையாக போறதில்லை. ஒரே விஷயத்தை 1000 முறை சொன்னதுக்காக வேண்டி அது வந்து உண்மையாக போறதில்லை. அல்லாஹ்வும் ரசூலும் வழியா சொல்றாங்க. அதுக்கு போற எங்கட புத்திக்கு என்ன வேலை இருக்குதாங்க? ஃபஸயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல் முஃமினூன், ஒவ்வொரு முஃமின்களும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க முஃமினா, பரிபூர்ணமான முஃமினா இல்லையா என்றதை பார்க்கிற ஆற்றல் எங்களுக்கு இல்லையோ என்னமோ, அதை பார்த்தவங்க எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது ஆற்றல் உள்ளவங்க எங்களுக்கு பார்த்து சொல்லிட்டாங்க, அவங்க ஆற்றல் உள்ளவங்க என்று. நாங்களும் அந்த கண்ணியத்தோடு அவங்களுக்கு முன்னுக்கு போய்த்து நின்றோம்னு சொன்னா நிச்சயமாக அந்த பாக்கியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் எந்த அளவுக்கு நாங்கள் அதுக்கு பின்னால சொன்ன உடம்பு சம்பந்தமான தொழுகையா இருந்தாலும், பொருள் சம்பந்தமான ஜகாத்தாக இருந்தாலும் அதுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காமல் வைத்துவிடும் இந்த யுமினூன பில் கைப் இல்லாமல் போனார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கேட்டவைகளை கொண்டு அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுக்கு பரிபூர்ணமான நம்பிக்கையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நீ எதுவெல்லாம் கைபாக சொன்னாயோ அவற்றையெல்லாம் பரிபூர்ணமாக நம்பக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களாகவே வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நீ முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ்,
முஸ்லிம்களை நீ சந்தோஷமாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சுபீட்சமாக வாழ்வதற்கு நீயே தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கின்றார்களோ அவருடைய கபர்களை விசாலப்படுத்தி அவர்களை சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தருள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் வ ஆখির தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வ லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா சய்யிதினா முஹம்மதில் ஃபாத்திஹ் லிமா உக்லிக வல் காத்திம் லிமா ஸபக வன் நாஸிரில் ஹக்க பில் ஹக் والهادي إلى صراطك المستقيم صلى الله عليه وعلى آله وصحبه حق قدره ومقداره العظيم. الله أكبر الله أكبر الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمد الوسيلة والفضيلة والدرجة الرفيعة العالية الشريفة وبعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته وأوردنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين. الصلاة سنة
وسلم رحمكم الله. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على رسول الله. السلام பார்த்து நிற்க தேவையில்லை. மற்ற பள்ளியில் டக்குன்னு செஞ்சிடுவாங்க. சரி கிளம்பக்குள்ள சரி யார் தானா ஒன்று கொடுக்குறேன். என்ன கொள்ளையில் போயிடுவோம். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. سيد العرب والعجم وإمام مكة والمدينة والحرم. يا رب زده شرفا وكرما وبرا ومحابة وتعليما. يا معاشر المسلمين رحمكم الله. روى البخاري ومسلم عن ابي هريره رضي الله عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا قلت لصاحبك يوم الجمعه انصت والامام يخطب فقد العود واستمعوا انصتوا رحمكم الله. يغفر الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروا إنه هو الغفور الرحيم. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் ஃபத்வா ஓதும் போது தன் சகோதரனை பார்த்து வாய் மூடுவாயாக என்று சொன்னாலும் கூட ஃபத்வாவின் பலனை வீணாக்கி விட்டான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஆகவே வாய் மூடி காது தாழ்த்தி ஃபத்வாவை கேட்டீர்களாக. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்கள் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். أولادي الكريم إن الحمد لله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر.
حي على الفلاح الشريف وبعد المقام صلى الله عليه وسلم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى لباس المتقين وسلاح المسلمين. قال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. والله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله المولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله العظيم لي ولكم، واستعفيه عني وعنكم وعن جميع المسلمين والمسلمات، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله صلى الله عليه وسلم. اللهم صل وسلم على سيدنا الحمد لله الذي فضل بني آدم بالعلم والعمل، والصلاة والسلام على سيدنا محمد سيد العرب والعجم وعلى آله وأصحابه ينابيع العلوم والحكم. أما بعد، عباد الله، أوصيكم بتقوى الله، فإن الله تعالى مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا أن الله تعالى يقول آمرا ومخبرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد إمام الأبرار وشفيع الأمة إلى الجبار. اللهم ارض عن الخلفاء الأربعة. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله عنه، وأشدهم في أمر الله عمر رضي الله عنه، وأحياهم عثمان رضي الله عنه، وأقضاهم علي رضي الله عنه، وسيدا الشباب أهل الجنة الحسن والحسين رضي الله عنهما، وسيدة نساء أهل الجنة فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها، وسيد الشهداء حمزة رضي الله تعالى عنهم، وعن سائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين. خصوصا إلى حضرة شيخنا
ومرشدنا غوثنا غوث الأعظم محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، وإلى حضرة شيخنا ومرشدنا صاحب هذا المكان، وإلى حضرة شيخنا ومرشدنا صاحب هذا الشهر. اللهم اغفر لعباس وبلده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله الله في أصحابي لا تتخذوهم من بعدي غرضا، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، فانصرنا على القوم الكافرين، فانصرنا على القوم المنافقين، فانصرنا على القوم الحاسدين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد نبي الأمي الحبيب القدر العظيم الجاه وعلى آله وصحبه عدد ما في الملأ صراطا دائمة بدوام ملك الله. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الفلاح، قد قامت الصلاة، قد قامت الصلاة. الله أكبر الله أكبر، لا إله إلا الله، لا إله إلا الله. سبحان الله الذي ترزقنا شفاعته تخلف الميعاد صلى الله عليه وسلم. استووا للصلاة رحمكم الله، استووا صفوفكم رحمكم الله. رحمكم الله. الله أكبر. وجهت وجهي للذي بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الرحمن الرحيم نستعين بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر.
سمع الله لمن حمده. سمع الله حمدا كثيرا طيبا مباركا فيه. الله أكبر. الله أكبر. وجبني الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ نائمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. اللهم صل علينا حساب. الله أكبر. سمع الله لمن حمده. حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. الله أكبر. الله أكبر. الله أكبر. ومن قدر عليه رزقه فليصبر. الله أكبر. سيجعل بعد عسر يسرا. حميد مجيد. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد. اللهم صل عليه
صل عليه وسلم اللهم صل على محمد اللهم 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 صل عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم في الأخرى من شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الحمد لله قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي جدوا إيمانكم يوسوس في صدور ونعملوا الناس من قلوبكم الجنة والناس بأفضل بسم الله الذكر الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس வாய் கிட்ட வைங்க اللهم صل وسلم آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال يوافي نعمه ويكافئ مزيدا اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وبارك وسلم عليه اللهم يا غني يا حميد يا مبدع يا معيد يا رحيم يا آمين آمين. أغننا بهلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عمن سواك اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم اكتب لكل واحد منا براءة من النار وأمانا من العذاب وخلاصا من الحساب وجوازا على الصراط ونصيبا بالجنة والفوز بالجنة ونجاة من النار والعفو عند الحساب اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة روضة قبر نبينا محمد صلى الله عليه وسلم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجيراننا ولمن لهم حق علينا ولمن أوصانا بالدعاء ولسائر أمة محمد صلى الله عليه وسلم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين إلهي استر الفردوس يا إله ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس يا إله ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس يا إله ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس يا أهلا ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم إلهي لست للفردوس يا أهلا ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم السلام عليكم. إقبال واصلين سيد الكتب المجيد شاو حميد ميران سلطان سيد عبد القادر الناهوري قدس الله سبحانه وتعالى ورلي இன்னைக்கு நாள் தமாம் மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் தஆலா இதுவரை 9/3/2014 அதாவது இதுவரை இல்லை எங்களுக்கு தங்கள் வாப்பையில் போட சொன்னேன் தங்கள் வாப்பையில் போட சொன்னேன் 5 மணிக்கு ஆரம்பமாய் உண்மையில நல்ல போய் தங்கள் வாப்பா இன்ஷா அல்லாஹ் தஆலா நான் சமவலப்படும் அனைவரும் வருகை என்று அழைக்கப்படும் நான் இதெல்லாம் போட்டேன் தங்களை பசங்க போட சொன்னேன் ஓரப்படும் புனித குருதா மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை சனிக்கிழமை அசல் தொழில் நடைபெறும் என்பதை அறிவித்தருகின்றோம். அஸ்ஸலாமு வலைக்கும் அஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் பரக்கத்தா இருந்துச்சு சட்டப்படி இருந்துச்சு திரும்ப கையை காமிச்சு சரி ஐயா யா அல்லா யா ரஹ்மான் யா ரஹீம் என்ன செய்யுது எங்களை வெள்ளை காணல மறந்துட்டீங்க வெள்ளை நீங்கள் இல்லையே நான் வீட்டுக்கு போனேன் இப்போ கண்ணு நல்லமா நினைச்சேன் இடுப்பு வரும் சுற்று ஒருத்தர் எல்லாம் வரத்து வரும் அவன் கிளட்டு முடுமாவா மொழனா என்ன செய்யுது மொழனா
முல்லா இந்த ஒரு நஷபந்தி அஸ்ஸலாமு அலைக்கும். சரி அப்போ நீங்கள் போனா போகல நல்ல சொப்பு இங்கே கிடைக்கும் உங்களுக்கா எடுத்துக்கு பேக் பண்ணுவா ஒதுங்கி நிற்கிறோம் இங்கே நீங்கள் அப்பா இருந்தீங்க சபூதா இருந்தீங்க ஹைராக நான் இருக்காது இருங்க நான் இல்லாத காலத்துக்கு போகணும் அது கீழே செல்றேன் இல்லை வந்து போய் இருப்பேன் பிரச்சனை வேறு மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி பள்ளி பள்ளி வந்து போயிட்டு தொழில் பள்ளி கடை சரி இதுக்கு அதுக்கா மொபைலி துவா செஞ்சுக்கோ இன்ஷா அல்லாஹ் லக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தம் நபியீன் இன்னும் சரி பாருங்க ஒரு சொப்பு மாதிரி சரி சுப்பு போனால் சுப்பு ஆகிட்டீங்க எப்படி இருக்கீங்க சபூர் ஆகிடுங்க அல்ல அல்ல இதில் பெரிய சோதனை அங்கே வரும் அது சரி இங்கே இருங்க என்னச்சா அப்பா யோசிப்பீங்க இது ஹைராக இருந்துச்சே இல்லை அது சரி அசமான இங்கே சபூர் ஆகிடுங்க விட்டுட்டு வேணாம் சரியா போனால் சுப்பு अस्सलाम वालेकुम सोमा Masalah right, very good. Kakak tadi வந்துட்டான் அதில் வந்துக்கிறாங்களா வந்துக்கிறாங்க இவனே செல்லாம் கொடுத்தா தான் செல்லாம் கொடுத்தது ஒன்றும் போய் தான் ஒன்றும் செஞ்சு கொள்ள இன்ஷால்லா அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைண்டா இந்த இன்றைக்கு 3 நைட்டு 3 இந்த வேறு முடிச்சுன்னா படம் தொடங்கிச்சு எல்லாம் அக்பர் தொடங்கிச்சு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி செவ்வாய் வியாழன் வியாழக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை இல்லைப்பா தெரியாமல் உளறிட்டு ஹொஸ்லமே தமாம் இல்லை தமாம் எப்போ தமாம் எப்போன்னு சொன்னேன் 9ஆம் தேதி என்ன கிழமை அல்ல நான் தெரியாமல் செவ்வாய்க்கிழமைட்டு தெளிவாதிக்கிட்டேன் சொல்லி வேணும் 9ஆம் தேதி இந்த பின்னால் ஒருத்தர் வராங்க இல்லைன்னு கவலை அப்போ நம்ம மாட்டேன் இந்த கையில் மடியில் ஒன்று முள்ள காமி வராங்க இல்லை பேசவே இல்லை 9ஆம் தேதி தானப்பா இல்லைவா சொல்லி வேணும் சரி மொழலாம் பாப்பா வரல இல்லாமல் சார் சார் பாப்பா வரலையா இந்த எங்களோட தம்பியோட ஒய்ஃபும் உங்களோட தாத்தாவா வந்து கூட கூட்டாளி மாஷா அவர் பேர் சித்திரத்தில் முன்தகா ஒரு தடவை எங்கள் ஒய்ஃப் வந்து இங்கக்குள்ள ஒரு தாத்தா தானே மஜ்லிஸ் நடத்தி கொண்டு இருந்தாங்க அப்போ என் ஒய்ஃபை பார்த்து கேட்டுக்கிறாங்க நீங்கள் வஜூதி அன்சாட ஒய்ஃபா ஓ ஆமாம் அவருக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு கூட பிறந்த தம்பி அவங்க வாப்பாட்டே சொன்னேன் அவர் பேர் வந்து முத்து வாப்பா நம்ம கூட பிறந்த தம்பி என் வாப்பாவுக்கு 5 மக்களில் நான் 3ஆவது ஆள் 4ஆவது என்னோட தம்பி வந்து சென்னையில் தான் இருக்கிறார்
அப்போ அவரோட முத்துவாப்பாட ஒய்ஃப் வந்து எந்த கிளாஸ் பட்டு இல்லைடா மஸ்கர் ரஹ்மான் மதரசா இருக்குது. அந்த மதரசாலேருந்து 2வது வீடு தான் எங்களோட தம்பியோட ஒய்ஃபோட வீடு. அது சந்தோஷமாக இந்த மஜ்லிஸில் வச்சு உங்களோட தாத்தா வந்து சென்னாங்களாம். அவரோட சொல்லுங்க பேர் வந்து இந்த சித்ரத்துல் முன்தஹா. 2 பேரும் மிச்ச டீர் கூட்டாளி. அதோட சொல்லிடுறேன். 2 பேரும் ஒரே கிளாஸ் மட்டும் ஒன்றுக்கு தான் தகசீல் வாங்கிக்கிறாங்க. ஓ அது உங்களுக்கு தெரியாது. சரி சரி சரி. சோமா யா அர்ஹமர் ரஹீம். சாப்பாடு எப்படி செய்யும் ஆஃபீஸில் வந்தீங்க தெரியலையே. தெரியாது பார்ப்போம். அதான் நான் நீங்கள் 35க்கு முடிக்க பார்த்தீங்களா? அது அப்படி கையை காமிச்சு அரைக்கி நான் டைமை பார்த்து நேரே பார்க்குறது விலங்குறது இல்லை. ஒரு முறை பார்த்தா நான் இப்படி கையை காமிச்சேன். அதுக்கு கேஸ் பாருமே நல்ல சப்ஜெக்ட் விலங்குறது இல்லை. அந்த இதுக்கு மறை சைட்டில் நிம்பருக்கு மறைஞ்சி அப்படியா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் பார்த்தேன் நல்ல சப்ஜெக்ட் போயிட்டு ஒன்றுச்சு. சப்ஜெக்ட் போய் கொண்டு நான் வந்து 12:30க்கு டைமை பார்த்தேன். பின்னுக்காய் பார்த்தேன். சரி அதுக்கப்புறம் நான் நினச்சேன் அப்படியே 15 நிமிஷம் ஓடி போய்ச்சிட்டோ தெரியான்னு. அப்போ மகன் மகன் நினைச்சேன் எப்படி மௌலானா வெண்வெல்ல கொஞ்சம் சிகரால பாதிக்கப்பட்டிருக்கிற மௌலானா துவா செய்யுங்க. ஒரு சீர் குல் அஊது பிரப்பில் ஃபலக் நாஸ் 41 ഒരു സീറും ബാത്തിലായി ഞാൻ ജീവിതങ്ങളമാനല്ല. അല്ലാഹു സല്ലി അലൈഹി ഇൻഷാ അല്ലാഹ് ഇൻഷാ അല്ലാഹ് മോള ഇന്ത്യയിലെന്താ ഓത് മോർണിംഗ് ഓത് 41 ഓത തണ്ണീരൂത കുടിക്കുക. ഇൻഷാ അല്ലാഹ് എന്ന ഒരു സീർ കണ്ണൂരല്ല മുജറബ 47 നാൾ ഓതി. അപ്പോൾ അതിൽ ഫീലിംഗ് ഉണ്ടെങ്കിൽ പിന്നെ 7 നാളും കൂടി ഓതിയാ എല്ലാം വെട്ടിപ്പാടും. ഇല്ലല്ല സരി മോളാണ് ആ അതെനിക്ക് സ്പീച്ച് വേണമെങ്കിൽ റൂഹുൽ ഖുദ്സ് എന്ന സ്ഥാനം ഈസാ നബിക്ക് കൊടുത്തിട്ടുണ്ട്. തമിഴ് വേണമെങ്കിൽ അല്ലാഹുമ്മ അയ്യിദുഹു ബിറൂഹിൽ ഖുദ്സ്. அது அது நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அது அல்லாஹ் அந்த பவர் அந்த கொடுத்த சில ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் யூசுப் குதுஸ் சொல்லி துஆ செஞ்சாங்கல பாபு முஸ்லிம் பாபு அந்த மதுக்கு சொல்லக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுக்கு சொல்லக்குள்ள ஹஸ்ஸான் சாபித் முஸ்லிம் ஹதீஸ் அப்படி வராங்க. அது அவங்க வந்து மதுக்கு சொல்லக்குள்ள தான் அந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இல்ல இல்ல அல்லாஹ் அல்ல ஈசா நபி அந்த சொல்லி அவங்களுக்கு அந்த மாஷாஅல்லாஹ் வல் அப்ரஸவல் உஹில் மௌத் அப்படி அந்த ஒரு மோஜிசாவை குர்ஆன் குர்ஆன் ஐயது ரூஹ் ஐயது ரூஹ் அது வந்து அல்ல அல்ல இது ஈசா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாஷாஅல்லாஹ் அந்த அது சொல்லி ஈசா நபி அதுதான் விளங்காது மற்ற விளங்க அந்த சொல்லி ஈசா நபி ஈசா சனுடைய அந்த மோஜிசாத்துடைய வலுவை தான் அப்படி சொன்னேன். அந்த அந்த அது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மோஜிசாவுடைய அந்த அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மோஜிசாவுடைய அந்த தன்மையை தான் அவங்க அப்படி செல்லிப்பட்டு அந்த மாதிரி செல்ல அல்லாஹ் அந்த ஸ்தானம் கொடுத்திருக்கிறது. ஸ்தானத்தை கொடுத்து ரூஹுல் குதுஸ்னால ஸ்தானம் கொடுத்திருக்கிறது. ஓ ஓ ஈசா நபிக்கு குர்ஆன் ஆயத்து இருக்குது. அது வந்து குர்ஆன் ஆயத்து இல்ல, அது வந்து அது இப்படி ஹதீஸ் இல்ல ரிவாயத் இல்ல. அது பத்தி ரிவாயத் அப்படி பொசிஷன் ஈசா நபிக்கு கொடுத்திருக்கிறது. அது எந்த ஹதீஸ்? அது வந்து இந்த வல் அப்ரஸ
முகியில் மௌத்தா, அதாவது அந்த மௌத்தானவங்களை வந்து மௌத்தானவங்களுக்கு வந்து ஹயாத்தாக்குறது, அது மாதிரி அந்த கை வெண்குஷ்டம் உள்ளவங்களுக்கு அந்த நோயை ஷிஃபாவாக்குறது, இந்த தன்மையை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக கொடுத்தது மௌலானா. அந்த ஒரு தலைப்பில் வச்சு தான் சொன்னது. அது பொசிஷன் அதே பொசிஷன் அது வந்து ரிவாயத்து மௌலானா. அந்த ரிவாஹண்டா அது வந்து தபரானில வந்து அந்த அந்த பொசிஷனில் கொடுத்திருக்குது. அதே பொசிஷன் தான் அது புத்தகத்தில் வந்து செல்லதாசம் வாங்க அது பிரத்யேகமாக அந்த துவா செஞ்சது. அதாவது ஜிப்ரீலுடைய ஆவியின் மூலமாக இவங்களுடைய வலுப்படுத்துவாயாக ஈமானை வலுப்படுத்துவாங்க. கேட்குது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த பொசிஷனை அந்த அதே பொசிஷனாக கொடுத்திருக்கிறது எப்படி தெரியல. அந்த ரிவாயத்துண்டா தப்ரானி இமாம் அது கோர்வை செஞ்சிருப்பாங்க. அது தப்ரானி இமாம் இந்த ரூஹுல் குதுஸ் பொசிஷன் கொண்டாந்து ஈசா நபி மௌத்தால ஹயாத்தாக்கின அப்புறம் ரிவாயத்துண்டா. அது சொல்லுவாங்க அல்மு அவ்வித தைனி அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, அது வந்து சிகர் சம்மந்தப்பட்ட ஆயிடுச்சு. அது வந்து 41 தடவை ஓதணும் 7 நாளைக்கு தொடர்ந்து. மைசூர்